குருப்பியோ நமக. இன்னைக்கு யோகங்கள் அப்படிங்கிற வருஷையில பார்த்தோம்னா சந்திர அதியோகம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனுக்கு 6-8 6-7-8 அப்படிங்கிறதையும் சொல்லலாம். 6-8 புதன் சுக்கிரன் குரு இந்த மாதிரி ஒரு சுப கிரகங்கள் இருக்கிற அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு சந்திர அதியோகம் அப்படிங்கிற யோகம் செயல்படுது. இருக்கிறதுலயே ரொம்ப செயல்படுற யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் முதல் தர யோகம் அப்படின்னு சொன்னா பௌர்ணமி யோகம். அடுத்தது சந்திர அதியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் சொல்லலாம். இந்த யோகம் சந்திரன் ராகு கேதுனால இணைவு இல்லாம இருக்கணும். இப்ப சந்திரன் ராகு சந்திரன் கேது அந்த மாதிரி இணைவு இல்லாம இருக்கணும். சந்திரன் சனி இந்த மாதிரி ஒரு ஒளி கிரகமான சந்திரன் இருள் கிரகங்களோட இருக்கிறது அப்படிங்கிறது வரும்போது அவங்களுக்கு இந்த யோகம் செயல்படுறது இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த யோகம் எதனால நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது உடல் பலம் மனோபலம், அதாவது சந்திரன் ஸ்ட்ராங்கா இருந்தாவே அவங்களுக்கு உடல் மனமும் தான் சந்திரனுக்கு காரகத்துவமா சொல்றோம். அதனால உடல் பலம் மனோபலம் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த நபருக்கு நல்ல வீடு சொத்து சேர்க்கை சுகம் எல்லாமே அவருக்கு கிடைச்சிரும். ஏன்னா இவர் காலபுருஷனுக்கு 4வது அதிபதி. அப்போ சுகஸ்தானத்துக்கான அதிபதியே அவர் தான். அவரால் ஒரு யோகம் வருது அப்படின்னா அது அனுபவிக்கத்தக்க யோகம். வீடு மனை வாகனம் சொத்து சுகம் எல்லாத்துக்குமே அதிபதியா இருக்கிறவர்னால வர்றதுனால இந்த அதியோகம் ரொம்ப நல்லா செயல்படும் அப்படிங்கிறது சொல்லலாம். இதுல ஏன் இந்த மாதிரி சொல்றோம்னா நம்மளுடைய ஜாதகப்படி பார்க்கும்போது சூரியனை தந்தையாகவும் சந்திரனை தாயாகவும் தான் நம்ம ஜாதகத்துல சொல்றோம். ஸோ அப்ப எந்த நிலையில இருந்தாலும் ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு கெடுதல் பண்றது இல்லை. அதனாலதான் சந்திரனுக்கு எந்த வீடும் நட்பு பகை இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். புதனோட வீடுகள்ல மட்டும் புதனுக்கு சந்திரன் பகை, சந்திரனுக்கு புதன் பகை இல்லை. அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். 7.5 சனி அஷ்டம சனி ராகு கேது பயிற்சி இது போல உள்ள பயிற்சிகள் கோச்சார பலன்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சந்திர அதியோகம் உள்ள ஜாதகங்களுக்கு அது அதிகமா பாதிப்பு உண்டாக்குறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இது சொல்லலாம். இவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் டிரான்சிட் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்கள் பெயர்ச்சி ஆனா கூட அவங்களுக்கு அதனால ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான நிலைப்பாடு அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப சந்திர அதியோகத்துல இருக்கிற சந்திரன் வளர்பிறை சந்திரனா இருக்கணும். வளர்பிறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு பஞ்சமியில இருந்து உங்களுக்கு பௌர்ணமி முடிஞ்சு பஞ்சமி வரைக்கும் வளர்பிறையா எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒளி பொருந்தியவராகவும் திடம் உள்ளவராகவும் சந்திரன் இருக்கிறதுனால இது யோகமா செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த சந்திர அதியோகம் இருக்கிறவங்களுக்கு பதவி புகழ் முன்னேற்றம் வெற்றி கல்வியில உயர்நிலை இதெல்லாமே கொடுக்குது. இந்த சந்திர அதியோகம் இருக்கிறவங்களுக்கு இந்த இதையும் கொடுக்குது. நல்ல ஒரு லெவலுக்கு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு திடமான முடிவு எடுக்கிற கெப்பாசிட்டி வந்துருச்சுனாவே அவங்க எல்லா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான நிலைப்பாடு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு டிஸ்பிளேல போட்டிருக்கிற ஜாதகம். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா பார்த்தோன்னா சூரியன் சுக்கிரனும் ஒரே டிகிரியில இருக்காங்க இந்த ஜாதகத்துல. ஸோ பார்த்த உடனே என்னன்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்துல இவங்களுக்கு திருமணமே ஆயிருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். ஏன்னா கிரக பொசிஷன் எல்லாமே அப்படிதான் இருக்கு. குரு கேது காம்பினேஷன், சுக்கிரன் புதன் சூரியனோட லக்னாதிபதி சுக்கிரன் ஒரே டிகிரியில அஸ்தமனம் ஆயிருக்கார் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கிறதுனால சொல்லலாம். இதுல சுக்கிரனோட டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 17.44, சூரியனோட புள்ளின்னு பாத்தீங்கன்னா 17.15. அப்ப 30 இதுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருது. கலையில தான் டிஃபரன்ஸ் வருது. ஸோ சுவாதி 4ஆம் பதத்திலே ரெண்டுமே இருக்கு. அப்ப
திருமணம் ஆகாத நிலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 7ஆம் அதிபதியும் வக்ரமாய் லக்னத்துல உட்கார்ந்துருக்கார். அப்ப 3ஆம் இடம் கெட்டு போச்சு, 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல ராகு. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து அடிக்கிட்டே போலாம் இந்த ஜாதகரை வச்சு பார்க்கும்போது. ஆனா இந்த ஜாதகருக்கு பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் கண்டுபிடிச்சு எடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா, சந்திரனோட அதியோகத்துல இவர் இருக்கார். பௌர்ணமி சந்திரனோட ஏன்னா இவர் பிறந்தது வந்து பௌர்ணமி, உச்ச பௌர்ணமியில பிறந்திருக்காரு. உச்ச பௌர்ணமியில இருந்து 7ஆம் இடத்துலயே சுபகிரகங்கள் 2 இருந்து சூரியன் வந்து நீசபங்கம் ஆயிருக்காரு. ஒரே டிகிரியில சூரியன் சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து நல்லா அழகா நீசபங்கம் ஆயிருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு சுக பாக்கியம் உண்டு அப்படிங்கிற விஷயத்த இவருக்கு சொல்லி திருமணம் கண்டிப்பா உண்டு அப்படிங்கிறதையும் சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வருதுன்னா கிரிட்டிக்கலா மேரேஜ் ஆகாது அப்படிங்கறது நம்ம சொல்லக்கூடாது. உள்ள அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் நமக்கு அதுல இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெளிவடையும். ஒரு ஜாதகரா இருந்து அவங்களுக்கு ஒரு நல் வழி காமிக்க முடியும். நம்ம ஒரு ஜோசியரா இருக்கோம்னா வர்ற உங்களுக்கு வந்து ஒரு நல்வழி காமிக்கிறதுக்காக தான் இருக்கும். ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெத் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம வந்து தெய்வ யஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு பாலமா இருக்கும். அந்த வேலையை நம்ம செய்யறதுனால ஒரு இந்த மாதிரி ஒரு ஜாதகங்கள்லாம் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி நம்ம சொல்றது வந்து சிறப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் ஆகி இப்போ ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஆண் குழந்தையும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க ஒய்ஃபு. இப்போ ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான சார்ட்லாம் வரும்போது அந்த இடத்துல யோகங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் மூலியமான நுணுக்கமான ஒரு கருத்துக்களை எடுத்து அவங்களுக்கு நல்ல வழியில காமிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான நிலைப்பாடு. வாழ்க வளமுடன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோக்களில் நான் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன். கிருத்திகா.